ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 24/5. சரிங்களா? ஒரு நம்பரும் அதோட தலைகீழியும் உள்ள வித்தியாசம் 24/5 அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நம்பர் வந்து லெட் எக்ஸ் பி த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அப்ப எக்ஸும் அதோட ரெசிப்ரோக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு சொல்லிடுறாங்க? 24/5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் 5 இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக காமனாக எக்ஸ் இருந்தால் தான் நான் அந்த சைடு மல்டிபிள் பண்ண முடியும். அப்போ நான் இந்த கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் -1/x ஈக்குவல் டு 24/5 இந்த மாதிரி எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸு -1/x. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே 1 இருக்குதா அர்த்தம். அப்போ ரெண்டுமே எக்ஸ் இருந்தால் தான் நான் டைரெக்டாக ஆட் பண்ண முடியும். அப்போ மேலேயும் கீழே எக்ஸால் பெருக்கிறேன், அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸாக பண்ணியிருக்கேன், சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கிராஸாக பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 காமனாக எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே 5 இருக்கு. இதையும் கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கான மெத்தட் தான். ஸோ இங்கிட்டு போட்டேன் அப்படின்னா 5 × x ஸ்கொயர் -1 = 24x. ஓகேங்களா? ஸோ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5x ஸ்கொயர் 5 × -1 -5 24x. ஸோ இப்போ 5x ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிறேன். இந்த 24x இந்த சைடு வரும்போது -24x -5 = 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 எக்ஸசைஸும் இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணி ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதை நான் இங்கே எழுதுறேன். 5x ஸ்கொயர் -24x -5 = 0. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருது? -25. 5 × 5 -25. மல்டிபிள் பண்ணா -25, ஆட் பண்ணா 24. எந்த நம்பர்? 1 × 25. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ல 24 வருது ஆட் பண்ணும்போது. அப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் பிளஸ். ஓகேங்களா? அது போக /5 இருக்கிறதுனால இங்கேயும் 5 இங்கேயும் 5 கட் பண்ணுங்க. இது வந்து -5 வரும், இது 1/5 வரும். ஸோ அப்போ நான் ரூட் எப்படி எடுக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 1/5 எக்ஸ் -5 = 0. இந்த 1/5ன்றது அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/5 = 0 or x - 5 = 0. So x is equal to -1/5 or x is equal to 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் நம்ம எடுத்த அந்த எக்ஸ் -1/5 இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் +5 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ -1/5 தலைகீழ் எடுத்தோம்னா -5, 5 தலைகீழ் எடுத்தோம்னா -1/5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் போட்டாலுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளவுதான் இந்த சம்மு. இதை வந்து மைண்ட்லேயே நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இதை ஒரு சம்மா நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி 1 by 1 எழுதணும். ஸோ வீடியோ கவர் ஆகணுன்றக்காக சைடில் போட்டு எழுதிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன வேலை பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல +1/5 போட்டோம் இல்லையா? நம்ம எப்பவுமே எடுக்கும்போது இந்த எக்ஸ் இந்த பக்கம் 5 கொண்டு வந்து 5x + 1ன்னு கொண்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இப்படி கொண்டு வருவோம். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூன்றதுனால 1/5 அப்படியே வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் இப்படி பண்ணதில்லை, நான் இப்படி தான் எழுதியிருக்கேன். வேற மாதிரி சொல்றேன். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இதுல இருந்து 5x + 1 x - 5. ஸோ இந்த மாதிரி செஞ்சு இதுக்கப்புறம் 5x + 1 = 0, x - 5 = 0. ஸோ 5x = -1, x = 5, x = -1/5 இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. இதை நான் ஷார்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணியிருக்கேன். நம்ம சுற்றிட்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த 1/5 அப்படியே வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12 தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம்மு, a garden measuring 12 meter by 16 meter. ஓகேங்களா? 12க்கு 16 is to have a pedestrian pathway that is W meters wide. ஓகேங்களா? installed all the way around. ஓகேங்களா?
அதாவது ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டன சுத்தி பாதை வைக்கிறாங்க. அந்த பாதையோட சைஸ் மட்டும் W மீட்டர்ஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்க. பாதையோட அகலம். ஸோ தட் இட் இன்கிரீசஸ் த டோட்டல் ஏரியா டூ 285 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதோட டோட்டல் ஏரியா வந்து 285 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த பாதையை சேர்த்தோடனே அதோட மொத்த சைஸும் 285 மீட்டர் ஸ்கொயரா மாறிடுச்சு அப்படின்றப்ப வாட் இஸ் த வித் ஆஃப் த பாத்வே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சைஸ் என்ன, அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்வேயோட அகலம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் படமா வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நார்மல் சைஸ் அப்படின்னா இது வந்து 16 லென்த் இருக்குது. இது வந்து வித் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு 16 ஒரு சைடு 12. இப்போ இதை சுற்றி பெடஸ்ட்ரியன் பாத்வே ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது W மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க லென்த்து. ஸோ இங்கே டபிள்யூனா இங்கேயும் டபிள்யூ தான், இங்கேயும் டபிள்யூ தான், இங்கேயும் டபிள்யூ தான். இதை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ அடுத்த தடவை வரும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக இருக்கும்போது நம்ம வந்து நார்மலாக கொடுத்தது எல் வந்து 16 அப்படின்னு வச்சுக்கோம் லென்த்து. அதே இது பிரெத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பாத்வேயோட சேர்த்து எடுக்கணும் அப்படின்றப்ப இது வந்து 16. ஓகேங்களா? பாத்வேன்றது மொத்தத்துக்கு இங்கே இருக்கு லென்த்து, பாத்வேயோட லென்த்து. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இங்கேயும் ஆட் ஆகுதா? ஓகேங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் ஆட் ஆகுது, இங்கே கொஞ்சம் ஆட் ஆகுது. இங்கே என்ன இருக்குது? W இருக்குதா இதுலேருந்து இது வரைக்கும்? ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் W தானே? ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 16. நான் அப்படியே எடுத்து பாருங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது வந்து மொத்தம் 16. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் W. அதே தான் இங்கேயும் W இருக்கா? இது என்டையரோட லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 16, இங்கே ஒரு W, இங்கே ஒரு W. ஸோ 2W கரெக்டா? 16 ப்ளஸ் W ப்ளஸ் W 2W. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 12, இங்கே ஒரு W, இங்கே ஒரு W. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 12 ப்ளஸ் 2W. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த பெடஸ்ட்ரியன் பாத்வேயோட சேர்த்து இதோட மொத்த லென்த் பார்த்தீங்கன்னா 16 ப்ளஸ் 2W. அதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா 12 ப்ளஸ் 2W. ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக இது இருக்கும்போது இதோட ஏரியா அப்படின்றது ஒன்று இருந்திருக்குது. ஆனால் இப்போ இதை இன்க்ரீஸ் ஆன பிறகு இதோட ஏரியா அப்படின்றது ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவை நமக்கு ஏரியாவுக்கான ஃபார்ம்னா ஏரியா ஆஃப் த இது என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச என்ன ஃபார்ம்லாம் எல் இன்ட்டு பி. ஓகேங்களா? நம்ம கேபிட்டல் இதுக்கு அவுட்டருக்கு தான் பண்ண போகிறோம். அதனால கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பின்னே போடுறேன். ஸோ கேபிட்டல் எல் அப்படின்றப்ப 16 + 2W 12 + 2W. ஆனால் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ வந்திருக்குதான்? 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஓகேங்களா? ஸோ 285 = 16 + 2W × 12 + 2W. ஓகேங்களா? ஸோ இதோட லென்த்தும் இதோட வித்தும் மல்டிப்ளை பண்ணால் அவன் ஏரியான்னு அவன் கொடுத்தது தான். ஸோ இப்போ நான் 16 × 12 இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க. எவ்வளோ வருது? 192. ஓகேங்களா? எப்படின்னா 10 16s are 160, 2 16 are 32, 160 + 32 192. மைண்ட் கால்குலேஷன் தான். இங்கேருந்து இருக்கும்போது 2 × 12 24W, 36 × 2W. கொஞ்சம் நம்ம பொறுமையாக கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு மாதிரி 24W + 16 × 2 34W + 4W². எவ்வளவு? 285. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போங்க. இந்த சைடு 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4W² + 24 + 32 56W + 192. இந்த இது அந்த சைடு வருது -285. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வரக்கூடியது 4W² + 56W. இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 192லேருந்து 285. ஸோ மேக்ஸிமம் நம்பர் பெருசு நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால நான் மைனஸ் சைனை போட்டுட்டேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 93. ஓகேங்களா? = 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணால் எனக்கு W அந்த வித் எவ்வளோன்னு கிடைக்குமா? ஸோ அதுதான். ஏன்னா எல்லாமே W டேர்மில் தான் இருக்குது. அப்போ சால்வ் பண்ணால் Wக்கான வேல்யூ 2 கிடைக்கும். செய்வோமா? ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணுறேன். 4 × 93. ஸோ 4 3s are 12, அப்புறம் 1 37. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணால் -372. ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 56. ஸோ எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா 62 × 6ன்னு வரும். ஓகேங்களா?
வர்ற ஆன்சர் இங்க வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால, இந்த நம்பர் பிளஸ், இந்த நம்பர் மைனஸ். ஓகேங்களா? இத நான் வந்து சால்வ் பண்றதுக்கு ஏற்கனவே சிந்தெடிக் டிவிஷன் ஒண்ணு சொல்லிக் குடுத்தேன். 372வ நம்ம அந்த மாதிரி சிந்தெடிக் டிவிஷன் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்டின்னா, நம்பர் வந்துரும். அத வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம் அழகா அப்டின்னு சொல்லியிருக்கேன் ஒரு மெத்தடு. ஸோ அந்த மெத்தட். அப்படி இல்ல அப்டின்னா, இப்ப வந்து 376 அப்டின்றப்ப எந்தெந்த நம்பர்லாம் போடலாம் அப்டின்ற மாரியும் போட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாரி தான் போட்டு பார்த்தேன். 62 இன்டு 6 அப்டின்றப்ப எனக்கு 376 அப்டின்றது வரும். 72 வரும். ஸோ அப்ப 62 இன்டு -6 போட்டு பார்த்தேன். ஸோ அப்ப எனக்கு ஆன்சர் 62 -6ன்னு வந்திருக்கு. ஸோ இங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த 4ஆல நான் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ கட் பண்ணேன் அப்டின்னா, இங்க ஒரு 2 2s ஆர் ஏன்னா 4 டேபிள் வராது. 31 ஓகேங்களா? ஸோ அப்ப W பிளஸ் 31/2. ஸோ இது ஒரு ஃபேக்டர். நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். 31/2ன்றத அப்படியே வச்சிருக்கேன். இன்னொன்னு 3 2s ஆர் 6 2 2s ஆர் W மைனஸ் 3/2 இது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ அதத்தான் நான் இங்க எழுதுறேன். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, W பிளஸ் 31/2 W மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப W பிளஸ் 31/2 ஈக்குவல் டு 0. W minus 3/2 equal to 0. So W equal to minus 31/2. W equal to 3/2. ஸோ வித் அப்படின்றப்ப ஒரு இடத்தோட அகலம் எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூல வராது. ஓகேங்களா? இடத்தோட அகலம் வந்து நெகட்டிவ்ல வர சான்ஸே இல்லை. ஸோ அப்போ பாசிட்டிவ்ல தான் வரும். W equal to 3/2ன்றப்ப கட் பண்ணா 1.5 1.5 மீட்டர். ஓகேங்களா? W equal to 1.5 மீட்டர். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து அதை எலிமினேட் பண்ணிட்டு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேர்ட் சம்ல இருந்து பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.12 10th மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் தேர்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், ஏ பஸ் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் அட் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேங்களா? 90 கிலோமீட்டரில் தூரத்தை ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் அது வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஹேட் த ஸ்பீடு பீன் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் மோர். ஓகேங்களா? அப்போ ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுனா இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜேர்னி. அந்த டயத்தை ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுது, ரீச் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேங்களா? ஸ்பீடு இன்ட்டு டைம் அப்படின்ட்டு. ஸோ இதே இதை நம்மளுக்கு இப்போ டயத்தை வச்சு தான் இந்த சம் இருக்குது. ஸோ டைம் ஈக்குவல் எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எழுதலாமா? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நமக்கு ஸ்பீடு சொல்லலை. ஸோ பர்டிகுலர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு எக்ஸுன்னு நான் எடுக்கிறேன். எக்ஸு கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது ஸ்பீடாக எடுத்துருக்கிறேன். டிஸ்டன்ஸை வந்து 90 கிலோமீட்டர்னு எடுத்துருக்கிறேன். அப்போ டைம் வந்து என்ன ஆகும்? 90 டிவைடட் பை எக்ஸ். கரெக்டாக? ஸோ இது வந்து நார்மல் ஸ்பீடில் எழுதும்போது, அதே இது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸில் இருந்து எக்ஸு ப்ளஸ் 15 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைம் வந்து என்ன ஆகும்? ஸோ இதே 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து எக்ஸு ப்ளஸ் 15 அப்படின்னு மாறுமா? ஓகேங்களா? ஸோ அப்போ இது T1ன்னு வச்சுக்கிறேன், இது T2ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்? இந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த டைம் எவ்வளவோ அதை விட இது ½ அன் ஹவர் முன்னாடியே ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ T1க்கும் T2க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு 30 மினிட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு தான் கொடுத்துருக்க கொஸ்டினில். நம்ம இந்த ஹிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதிட்டோம்னா நம்ம அதை அடுத்தடுத்து செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், T1 வந்து என்னது? 90/x. T2 என்னது? மைனஸ் 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. எவ்வளோ மினிட்ஸு? 30 மினிட்ஸ் ஏர்லியர். ஓகேங்களா? இப்போ மினிட்ஸை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஹவர்ஸ். ஓகேங்களா? எல்லாமே ஹவர்ஸ் தான். ஸ்பீடுன்றது என்ன இதில் கொடுத்துருப்பாங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாமே ஹவர்ஸுன்றப்ப இந்த மினிட்ஸை நான் ஹவர்ஸாக மாற்றணும்னா 30 டிவைடட் பை 16 ஹவர்ஸ் அப்படின்னு போடலாம். கட் பண்ணால் 1/2 அப்படின்னு வரும். 1/2 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இதை எப்படி எழுதலாம்? 1/2 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் இங்கேயே எழுதுகிறேன். 90
இது கீழே எக்ஸ், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ப்ளஸ் 15 இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் 90 இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா. கிராஸாக மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அப்போ கீழே என்ன பண்ணலாம், காமனாக எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 எழுதலாமா. இந்த சைடு என்ன இருக்குது, 1/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஃபுல்லாக உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 90 இன்ட்டு எக்ஸு 90x 90 + 5 450 minus 90x ஈக்குவல் டு இந்த டிவைடட் பை அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே கீழே இருக்குது இல்லையா, அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மேலே போயிடும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிராஸாக கொண்டு போயிடு. டிவைடட் பை 2ன்னு இருக்கும், இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ இப்படி வருமா ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டெப்பாக கட் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறேன். உங்கள் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது புரியலை அப்படின்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா அழகாக புரியும். ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கிறேன், எல்லாமே பக்கத்தில் தான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை கிராஸாக இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், கொண்டு போய் அங்கே மல்டிபிள் பண்ணி எழுதுனது தான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் டிவைட் பை 2 இந்த சைடு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதில் 90x மைனஸ் 90x கேன்சல் ஆயிருமா. 2 × 45 எவ்வளோ வரும், சாரி இது வந்து என்னது 15ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 90 × 15. ஸோ 15ன்றப்ப எவ்வளோ வரும், 1350 வரும் ஓகேங்களா. 1350 ஏன்னா 90 × 15. ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் அது டேரெக்டாக மல்டிபிள் பண்ணதுனால அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நீங்கள் செஞ்சுருங்க ஓகேங்களா. நான் வந்து வீடியோ வந்து டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 5 கிடையாது 15, நான் இங்கே 5 போட்டதுனால தான் தப்பு வந்துச்சு. பார்த்து எழுதும்போது கவனமாக எழுதுங்க ஓகேங்களா. 90 × 15 1350 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 2 × 1350 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2700 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக அந்த சைடே கொண்டு போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x 2700 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு தேவையான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 × 2700 அப்படின்றப்ப மைனஸ் 2700 ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 2700 ஆட் பண்ணால் 15 அப்படின்றது எனக்கு கிடைக்கிது. அப்போ எந்த நம்பர்லாம் வரும் அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே ஃபேக்டரைசேஷனுக்கு இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். 2700 சிந்தட்டிக் டிவிஷன் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் செட்டாக பிரிச்சிருப்பேன். 15 வர மாதிரி 2 நம்பர் வர மாதிரி நான் செலக்ட் பண்ணுறதுக்காக 2 × 3 × 5 × 2 கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இது 60 வருது. அதாவது இந்த 3 இந்த 5 இந்த 2 அகைன் இந்த 2 இது 4 நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 60 வரும். ரிமைனிங் இருக்கிறது 3 3s are 9 9 5s are 45 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா 60 45 அப்படின்றது ஃபேக்டரு. ஆன்சர் மைனஸில் இருக்குது, பட் வந்து இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு நம்பர் ப்ளஸ்ஸு, ஸ்மாலஸ்ட்டு நம்பர் மைனஸு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மெத்தடில் இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணினேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 60 எக்ஸு மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸு ஈக்குவல் டு இது தனித்தனியாக எடுத்து எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 அப்படின்றது 2 ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 2 ஆன்சர். நம்மளுக்கு எக்ஸுன்றது என்னது, ஸ்பீடு. ஸ்பீடு எப்போவுமே மைனஸில் போகுமா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஸ்பீடுன்றது 45. தட் ஃபார் த ஒரிஜினல் ஸ்பீடு எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஒரிஜினல் ஸ்பீடு இஸ் 45 km/h ஓகேங்களா. தைரியமாக ஹவர்னு போடலாம், ஏன்னா நம்ம இங்கே வந்து மினிட்ஸை ஹவருக்கு மாற்றிட்டோம். ஸோ வர்றது எல்லாமே 45 அப்படின்றதும் ஹவர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 4th சம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். எ கேர்ள் இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹர் சிஸ்டர் ஓகேங்களா. அவங்க சிஸ்டரை விட அவளோட ஏஜ் வந்து 2 மடங்கு அதிகம். சிஸ்டரோட ஏஜ் எக்ஸு இது 5ன்னா அவளோட கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும்,
10 இருக்கும். ஓகேங்களா? இது 5னா இது 10, இது 3னா இது 6. ஸோ அப்போ இதோட இது ட்வைஸ் தான். அப்போ இதோட ட்வைஸுக்கு ஈக்குவல் இது. அப்படிதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஹென்ஸ், அதாவது ஹென்ஸ்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் வில் பி 375. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் வந்து 375. ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஆன்சர் போவோம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுறேன். லெட் த சிஸ்டர் ஏஜ். ஓகேங்களா? எடுத்துனே சிஸ்டர் ஏஜ் தான் எடுத்துனேன். சிஸ்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸின்னு எடுத்துட்டா த கேர்ள் ஏஜ் வந்து இதோட ட்வைஸு. ஓகேங்களா? அப்போ இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வர்றதான் கேர்ளோட ஏஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? 5 இயர்ஸ் ஹன்ஸு. ஸோ 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களோட ஏஜ் வந்து இப்படி மாறிடுமா? கேர்ளோட ஏஜ் 2x + 5, சிஸ்டரோட ஏஜ் x + 5. ஸோ இதுதான் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்களோட ஏஜ். இதோட ப்ராடக்ட். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் வில் பி எவ்வளவு? 375. ஸோ ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 2x 2x², எக்ஸ் இன்ட்டு 5 10x, சரி 5x, என்ன ஞாபகம், 5 into 2x 10x, 5 into 5 25 equal to 375. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2x² plus 15x plus 25 equal to 375. இந்த 375 அந்த சைடு வரும்போது 2x² plus 15x minus 375 வரும். அதுலேருந்து 25 போச்சுன்னா minus 350 equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சுல. ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வச்சு தான் அடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுங்க? 2 into -350 -700 மல்டிபிள் பண்ணால் -700 ஆட் பண்ணால் 15. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியான நம்பர் தான், ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 2 into 20 35 போடலாமா? என்ன 35ன்றது 70, அதான் நான் 70 மட்டும்தான் மைண்ட் பண்ணுறேன். 2 into 35 70. அப்போ 20 into 35 70. ஸோ 15 வரும். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் மைனஸில் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ப்ளஸ்ஸு, மினிமம் நம்பர் வந்து மைனஸு. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது முன்னாடி 2 இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. ÷ 2 கட் பண்ணால் 10. இது வந்து 35/2. ஸோ அப்போ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். என்னன்னா எக்ஸு மைனஸ் 10/2. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸு ப்ளஸ் 35/2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி மாறும்? எக்ஸு மைனஸ் 10/2ன்றது 5 ஈக்குவல் டு 0. எக்ஸு ப்ளஸ் 35/2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் -5 அந்த சைடு வரும்போது +5ன்னு மாறும். எக்ஸு இந்த ப்ளஸ் 35/2 மைனஸ் 35/2 மாறும். ஸோ எக்ஸுன்றது ஏஜ். ஸோ ஏஜ் எப்போவுமே நெகட்டிவில் வராது, பாசிட்டிவில் மட்டும்தான் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்றத நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்ட்டு. அப்போ சிஸ்டரோட ஏஜ் என்ன? எக்ஸுன்னா 5. இந்த கேர்ளோட ஏஜ் 2 into எக்ஸுன்றப்ப 10. ஓகேங்களா? இந்த கேர்ளோட ஏஜ் 10, சிஸ்டரோட ஏஜ் 5. ஸோ இதை சென்டென்ஸாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.12 இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ pole has to be erected at a point on the boundary of a circular ground of a diameter 20 m. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் கிரவுண்டில் டயாமீட்டர் 20 m இருக்கக்கூடிய 20 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு போலை நான் ஊன்றேன். ஓகேங்களா? ஊண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு, in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 4 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 4. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை எக்ஸாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை எப்படி எடுக்கலாம்? எக்ஸு மைனஸ் 4ன்னு எடுக்கலாமா? ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸு ரெண்டுக்கும் இடையில் உள்ள
டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்ப இதுதான் எக்ஸு எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே ஒரு 10 மீட்டர் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இங்கே 6 மீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் 4. அப்போ நான் இதை 10ஆக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை 10 மைனஸ் 4ன்னு தானே சொல்லணும். ஸோ அப்போ அதான் சொல்கிறோம். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இதை எக்ஸ் மைனஸ் 4ன்னு நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். இட்ஸ் இட் பாசிபிள் டு do so? இப்படி நடக்க சாத்தியமா? இஃப் ஆன்சர் இஸ் எஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 2 கேட்ஸ் should the pole be erected? ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எக்ஸ் என்ன எக்ஸ் மைனஸ் 4 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதைத்தான் நம்ம வந்து இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இதுதான் டி. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20 மீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? சர்க்கிளில் இது கரெக்டாக பாதி தான் டயாமீட்டர். அப்போ இது செமி சர்க்கிள். மேலே இருக்க போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். 90 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தில் படிச்சிருக்கிறோம். என்ன ஃபார்முலா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் பித்தாகரஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ இதுதான் ஹைபார்டன்ஸு ஏசி ஸ்கொயர். ஏசி இது ஏசி ஸ்கொயர் இங்கே கேட்டிருக்காங்க. இது வந்து ஏபின்னு வச்சுக்கிட்டா இது பிசின்னு வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஏசிக்கு பதில் 20 போட்டிங்கன்னா 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஏபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படியே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 20 ஸ்கொயர் அப்படின்றப்ப 400 எக்ஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 8x. இந்த 400 இந்த சைடு வரும்போது மைனஸ் 400ஆக மாறும். மைனஸ் 400 ப்ளஸ் 16. ஓகேங்களா? இது வந்து 4 ஸ்கொயர்ன்றப்ப 16. ஸோ 400ல் அந்த 16 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 384 ஈக்குவல் டு 0. எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஃபார்முலா ரைட் சைடு 0க்கு பதிலாக நான் லெஃப்ட் சைடு 0வாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணது மைனஸ் 2 இன்ட்டு 4 8. இங்கே வந்து 4 ஸ்கொயர் அப்படின்றப்ப எவ்வளோ வருது? 16 வரும். இந்த ப்ளஸ் 400 அந்த சைடு வரும்போது மைனஸ் 400 வரும். சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 384 ஆன்சர். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வா? ஸோ டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 192 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? மைனஸ் 132 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 132 ஆட் பண்ணால் மைனஸ் 4. எந்த நம்பர் எடுக்கலாம்? இந்த மாதிரி குவாட்ரிக் ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடியே நம்ம 2 தடவை சால்வ் பண்ணியிருக்கோம் இதே ஈக்குவேஷனை. ஸோ என்ன அப்படின்னா 16 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 12 16s ஆர் 132. ஓகேங்களா? அப்போ 16 12 ஆன்சர் மைனஸ்ன்றான ஹையஸ்ட் நம்பர் மைனஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதியை எடுத்து எழுதலாமா? எக்ஸு மைனஸ் 16 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. போன சம்மில் எப்படி டைம் வந்தோ ஏஜ் வந்தோ நெகட்டிவில் வராதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி டிஸ்டன்ஸும் நெகட்டிவில் வராது. ஸோ அப்போ நம்ம எக்ஸை வந்து எவ்வளோவா சூஸ் பண்ணலாம்? 16ஆக சூஸ் பண்ணலாம். தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் பிஎம். ஓகேங்களா? இது பி இது எம் எவ்வளவு? 16 மீட்டர். அதே இது எம்கியூ இல்லை கியூஎம் 16 மைனஸ் 4 12 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதணும். ரெண்டையுமே கண்டிப்பாக எழுதணும். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு விட்டுறாதீங்க. அவன் கேட்டிருக்கிறது என்னது? இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஸோ நான் 16 எழுதிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் மைனஸ் 4 16 மைனஸ் 4 12 மீட்டர் அப்படின்னு கண்டிப்பாக எடுத்து எழுத வேண்டும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பார்ப்போம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.12ல் இருக்கக்கூடிய 6th சம்மு தான். ஃப்ரம் எ குரூப் ஆஃப் 2x² பிளாக் பீஸ். ஓகேங்களா, மொத்தமாக கருப்பு தேனி 2x² இருக்குது, ஆனால் என்ன நம்பர் தெரியாது. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப் வென் டு எ ட்ரீ. ஒரு ட்ரீக்கு அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையுமே நான் வந்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த இதில் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் பீஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 2x². ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் குரூப், ஹாஃப் ஆஃப் த குரூப் வென் டு எ ட்ரீ. ஸோ ட்ரீக்கு போன பீஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட ஹாஃப். ஓகேங்களா, இதோட ஹாஃபு அதோட ஸ்கொயர் ரூட். கட் பண்ணால் 2 கேன்சலு, எக்ஸையும் x²யும் இந்த 2வும் கேன்சலு, x² ஸ்கொயர் ரூட்டும் கேன்சலு. ஸோ மீதி என்ன இருக்குது, எக்ஸு. ஸோ 2x²ல எக்ஸ்பி வந்து ட்ரீக்கு போயிருச்சு அப்படின்றத எடுத்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். Again 8/9 of the bees went to the same tree. ஸோ 8/9 of the bees வந்து went to the same tree அப்படின்றாங்க. ஸோ அப்போ சேம் ட்ரீக்கு சென்டானது இந்த 2x² இருக்கக்கூடிய 8th 9th. ஓகேங்களா, ஸோ இதை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, டைரெக்டாக மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் வந்து 2 8s are 16/9 x² வந்து அகைன் ட்ரீக்கு தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தேர்டு சென்டென்ஸ் என்னன்னு பாருங்கள். இந்த ரிமைனிங் 2 got caught up in a ஃப்ராகன் லோட்டஸ். ஓகேங்களா, ஸோ இது மீதி ரெண்டுமே இருக்குது, ஆனால் இதால் கேட்ச் பண்ணப்பட்டுச்சு, ஃப்ராகன் லோட்டஸால் கேட்ச் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஹவு many டோட்டல் பீஸ் வேர் தேர் இன் டோட்டல். ஓகேங்களா, ஸோ அப்போ மொத்தமாக இருந்த டோட்டல் பீஸ் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து 2 அப்படின்றத நான் எழுதிக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியது டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோ இருந்துச்சு, 2x². அதில் எவ்வளோ ட்ரீக்கு போச்சு, மைனஸ். ஸோ இதில் இருந்து தான் மைனஸு. ஓகேங்களா, எக்ஸுக்கு போயிடுச்சு. சேம் ட்ரீக்கு மறுபடியும் போனது, ஸோ அதனால் நெகட்டிவ் 6/16/9x². ஓகேங்களா, ஸோ மொத்த பீஸில் இருந்து இது ட்ரீக்கு போயிடுச்சு, செகண்ட் டைம் அதே ட்ரீக்கு இவ்வளோ போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடியது அந்த 2 தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ வந்து கீழே டிவிஷனில் 9 இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து கீழே 9. ஸோ இங்கே வந்து 2க்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எல்லாமே 9ஆக மாற்றணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கேருந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18x² மைனஸ் 9x மைனஸ் 16x². கீழே காமனாக 9 இருக்குது, இந்த 9 கிராஸாக போகும், எழுதிட்டே 9 × 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 18x² மைனஸ் 9x மைனஸ் 16x² ஈக்குவல் டு 2 × 9. ஸோ x² சேம் தான், 18க்கும் 16க்கு இருந்துச்சுன்னா கட் பண்ணால் 0 to 2x² தான். ஓகேங்களா, x² மைனஸ் 9x 2 × 9 மைனஸ் 18. இந்த சைடு வரும்போது மைனஸ் வரும், அதாவது ப்ளஸ் 18 ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 18ஆக மாறும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 18, ஆட் பண்ணால் மைனஸ் 9. என்ன நம்பர் போடலாம்? 3 6 18, ஆட் பண்ணால் 9. ஓகேங்களா, பட் இங்கே வந்து மைனஸில் இருக்குது, இங்கேயும் மைனஸில் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் வராது அப்படின்றதுனால இது தப்பு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தப்பு பார்த்துங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ முன்னாடி 2 இருக்குது, 2 × 18 இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர், மைனஸ் 32. ஓகேங்களா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ண மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 32, ஆட் பண்ணால் மைனஸ் 9. ஓகேங்களா, ஸோ இந்த 2 மறந்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வராது. ஓகேங்களா, ஏன்னா மல்டிபிள் ஆட் பண்ணால் கூட மைனஸ் 9 வந்துடும், ஆனால் மல்டிபிள் பண்ணால் எப்படி வரும், இது ரெண்டு மைனஸ் போட்டால் வராது இல்லையா. ஸோ அப்போ இது தப்புன்றது கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நம்ம எழுதுனது கரெக்டான முதல் செக் பண்ணணும், இதுலேயே போட்டு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 32, இங்கே வந்து மைனஸ் 9, எந்த நம்பர் போடலாம்? மைனஸ் 32 மைனஸ் 9. ஸோ 6, இதுவுமே இன்னொரு தப்பு, மல்டிபிள் பண்ணால் 36. ஓகேங்களா, ஸோ
-36 அப்படின்றப்ப -36 மல்டிபிள் பண்ணால் -36 ஆட் பண்ணால் -9. என்ன நம்பர் எழுதலாம்? 12 3 ஓகேங்களா? 12 3s are 36 இது பண்ணால் -9 ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்சர் மைனஸ்ன்றதுனால அந்த பெரிய நம்பரில் தான் நான் மைனஸ் போடுறேன். ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ எடுத்து எழுதலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இருக்குது. ஸோ /2 கட் பண்ணுங்க 6 இது அப்படியே தான் வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நான் எப்படி எழுதுகிறேன்? எக்ஸு -6 ஓகேங்களா? அடுத்தது எக்ஸு ப்ளஸ் இது ஃபுல்லாமே அப்படி எழுதுங்க 3/2 ஈக்குவல் டு 0. நம்ம முன்னாடி 3 வச்சு 2 வச்சு அதெல்லாம் பண்ண வேணாம். நம்மளுக்கு ஏன்னா ஆன்சர் வந்து எக்ஸுக்கு தான் தேவைப்படுது. அதனால் இதை எப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3/2. ஸோ எல்லா இடங்கள்லையுமே இந்த இடத்துல மைனஸ் வந்தால் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்றது கண்டிஷன் கிடையாது. கவுண்டிங்கு, கிலோமீட்டரு, டைமு இந்த மாதிரி வர இடங்கள்ல கண்டிப்பாக இது மைனஸ் வந்தால் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இப்போ கேட்டிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ். அப்போ இது கவுண்டிங்கில் வரும்போது மைனஸில் வந்தால் இதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். +6 அப்படின்றத எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு +6 அப்படின்றப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஓகேங்களா? 2 இன்ட்டு 36 72 பீஸ் ஆர் தேர் ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் பயனடைவேன், அவங்களும் பயனடைவாங்க. நன்றி. அடுத்த சம்மில் பார்ப்போம். நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12 ஓகேங்களா? 3.12ல் இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் பாருங்கள். மியூசிக் இஸ் பீன் பிளேடு இன் 2 ஆப்போசிட் கேலரிஸ் வித் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ 2 ஆப்போசிட் சைடில் 2 குரூப் வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க. இன் த ஃபர்ஸ்ட் கேலரி a group of 4 singers were singing and in the second gallery 9 singers were singing. ஸோ ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 person, செகண்ட் கேலரியில் 9 person ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா? த 2 கேலரிஸ் ஆர் செப்பரேட் பை த டிஸ்டன்ஸ் 70 மீட்டர் ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வேர் ஷுட் எ பர்சன் ஸ்டாண்ட் ஃபார் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் த சிங்கர்ஸ் வாய்ஸ் ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல ஒரு ஆளை நிப்பாட்டியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய 70 மீட்டரில் ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஆளை நிப்பாட்டினா அந்த ஆளுக்கு 2 சைடு இருந்து கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆளை எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு தான் அவன் கேட்டிருப்பான். ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட ரேஷியோ தான், அதோட ஸ்கொயரோட ரேஷியோ தான் அதோட சவுண்டோட இன்டென்சிட்டிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு படம் வரைஞ்சி நம்ம சொன்னோம்னா ஈஸியாக புரியும். சென்டென்ஸ் நிறையா இருக்குன்னு பயந்துடாதீங்க. இருக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன சம் இது தான். ஸோ இப்போ கேலரி 1, கேலரி 2 இங்கே 4 பர்சன்ட் ப்ளே பண்ணுறாங்க, இங்கே 9 பர்சன்ட் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா? ஸோ அப்போ இடையில ஒரு ஆளை நிப்பாட்டுறோம். கண்டிப்பாக நடுவில் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நடுவில் கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். நிப்பாட்டும் போது இந்த 4 பேர் பாடுற சவுண்டு எவ்வளோ தூரம் அவனுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதோ அதே மாதிரி இந்த 9 பேர் பாடுற சவுண்டும் கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடம் அந்த இடம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்றதான் அவன் கேட்டிருக்கான். பட் அதுக்கு அவன் கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதைத்தான் நான் இப்போ எழுத போகிறேன். சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா இப்போ 4 பேர் பாடுறான்னா என்ன வருதோ அதுதான் சவுண்ட் இன்டென்சிட்டி ஓகேங்களா? ஸோ அப்போ பாடுற சவுண்ட் இன்டென்சிட்டிக்குரிய ரேஷியோ 4:9 ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இதுதான். ரேஷியோ ஆஃப் த சவுண்டு 4:9. அடுத்தது ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறத நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எக்ஸுனா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 70. 70ல் எக்ஸு போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 70 மைனஸ் எக்ஸு. ஸோ இதுதான். ஸோ அப்போ 4 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறது எக்ஸ் ரேஷியோ அப்படின்னா அவன் வந்து 70 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா? ஸோ
ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் த சவுண்டு, ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸு. அவன் கொடுத்துருக்க ஹிண்ட்ஸு நல்லா என்னோட பார்த்துக்கோங்க. சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஸ்கொயரும் இதோடதும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஸோ அதான் எழுத போகிறேன். 4:9 ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் இஸ்டு 70 மைனஸ் எக்ஸோட. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவுக்கும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இது இருக்குது நம்மளுக்குரிய ரேஷியோ கான்செப்ட். இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னா, உள்ளே இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணலாம். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுறது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா? ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டீரியராக இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ்டீரியர் இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் ரேஷியோ கான்செப்ட். ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்? 9x² ஈக்குவல் டு 4 × 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறேன். 9x² நான் எப்படி எழுதலாம்? 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? இதை வந்து 2 × 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? 4 2 ஸ்கொயர்னு எழுதி இந்த ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டேன். 9 3ன்னு எழுதி இதோட ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும். ஸ்கொயரிங் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 3x ஈக்குவல் டு 2 × 70 140 மைனஸ் 2 × x 2x. ஸோ அந்த 2x அந்த சைடு வரும்போது 3x ப்ளஸ் 2x. ஓகேங்களா? 3x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 140. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன வரும்? 3x plus 2x 5x equal to 140. அப்போ x is equal to 140 divided by 5 to 40ல 8. ஓகேங்களா? ஸோ x is equal to 28 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது? எவ்வளோ தூரத்தில் அந்த சிங்கர் நிற்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த அப்சர்வர் வந்து ஃபஸ்ட்டு டீம் இந்த கேலரி இல்லையா, ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து 28 மீட்டரும் செகண்ட் கேலரியிலேருந்து 70 மைனஸ் 20 42. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து நீங்கள் தான் எழுதணும். 42 மீட்டர் அப்படின்றதும் செகண்ட் கேலரியிலேருந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் டு 42, இது ஈக்குவல் டு 28. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா இதை கவனிச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூன்றது இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து இந்த பர்சனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த பர்சனுக்கும் செகண்ட் கேலரிக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப 70 மைனஸ் எக்ஸ். ஸோ 42. அதையும் நம்ம எடுத்து எழுதணும். சென்டென்ஸில் எழுதிருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th சம். தேர் இஸ் அ ஸ்கொயர் ஃபீல்டு ஹூஸ் சைடு இஸ் 10 மீட்டர். ஓகேங்களா? 10 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரை நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு சைடு 10 மீட்டர். எ ஸ்கொயர் ஃப்ளார் பட் இஸ் ப்ரிப்பேர்டு இன் இட்ஸ் சென்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ஃப்ளார் பெட் போட போகிறோம். ஸோ லீவிங் ஏ கிராவல் பாத் ஆல் ரவுண்டு த ஃப்ளவர் பெட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளவர் பெட்டை சுற்றி கிராவல் பார்த்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை அப்படி தான் வரைகிறேன். ஸோ இது ஸ்கொயர் ஃபீல்டு. இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் சென்டரில் நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பெட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல்ன்றப்ப இங்கே எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கொயர் பெட்டு க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இங்கே தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் மைண்டில் வைக்கணும். ஏன்னா சென்டர்னு கொடுத்துட்டா சென்டர் அப்படின்றப்ப எல்லா சைடுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த ஃப்ளவர் பெட்டுக்கு ஒன்று இருக்குது. இதை ஃபுல்லாக சுற்றி நான் கிராவல் பார்த்து ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறான்? த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் த traveling the path at 3 rupees 4 rupees per square meter respectively is 364. அதாவது the total cost வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் ட்ராவலிங் பாத். இதை சுற்றி இதுக்குள்ளே ஃப்ளவர் பெட்டு போடுறதுக்கும் இதை சுற்றி ட்ராவல் பார்த்து போடுறதுக்குமான மொத்த செலவு எவ்வளவு? 364. பட் வந்து இதுக்கு உள்ளே வந்து நான் போடக்கூடிய அந்த ஃப்ளவர் பெட்டுக்கான ரேட்டு வந்து என்ன சொல்லியிருக்கான்னா 3 rupees பெர் ஸ்கொயர். வெளியில் வந்து
₹4 ட்ராவல் பாத்து பெர் ஸ்கொயருக்கு. ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணால் இங்கே வந்து ₹364 வருது அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டுட்டு ஃபைனலாக ஃபைண்ட் த வித் ஆஃப் த ட்ராவல் பாத். ஓகேங்களா, ஃபைண்ட் த வித் ஆஃப் த ட்ராவல் பாத்துன்னு கேட்டிருக்கான். ஸோ வித்துனா இங்கே இருக்கக்கூடிய இதுதான். ஓகேங்களா, ஸோ இது W, அதே தான் இங்கேயும் இருக்கும். இது W, அதே தான் இங்கேயும் இருக்கும். இது W. ஓகேவா, ஆல் ஆர் ஈக்குவல், 4 சைடுமே ஈக்குவல். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான். ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்கொயர் தான். ஸோ மொத்தமாக 364. இப்போ ஃப்ளவர் பெட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஃப்ளவர் பெட்டுனா இதோட ஹைட்டு எவ்வளவு, இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாது. பட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஸ்கொயரு 10. அப்போ நான் அதை வந்து சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொடுத்துருக்கதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன். சைடு ஆஃப் த, இதுதான் ஃப்ளவர் பெட். ஓகேங்களா, சைடு ஆஃப் த ஃப்ளவர் பெட் வந்து எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏன்னா சைடு ஏன்னு கொடுத்தா ஏ ஸ்கொயர் தான் அதோட ஏரியா. அப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது, இந்த ஃப்ளவர் பெட்டை ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ காஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப 3x ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இன்டீரியர் ஸ்கொயரை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சைடு ஆஃப் த ட்ராவல் பாத். ஓகேங்களா, இன்டர் கிடையாது, சைடு ஆஃப் த ட்ராவல் பாத். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்கொயருக்கு தான் 10 மீட்டர். சைடு ஆஃப் த ட்ராவல் பாத்துனா இப்போ இதுவும் மட்டும்தானே. ஓகேங்களா, இந்த எக்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது தான். இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நடுவில் எக்ஸு கட் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு W, இங்கே ஒரு W, இந்த சைடு எடுத்தால் இங்கே ஒரு W, இங்கே ஒரு W. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த W வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமே 10. அதுலேருந்து நான் இதை கட் பண்ணலாமா. ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 - x இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா W + W 2Wன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ட்ராவல் பாத் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ராவல் பார்த்தோன்னா இது என்டையர் பார்த்து நம்ம ரெடி பண்ணி அதுலேருந்து இந்த பாக்ஸை சப்ராக்ட் பண்ணால் மீதி இருக்க ரிமைனிங் கிடைக்குமா நம்மளுக்கு. ஸோ இன்னும் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். சைடுன்றப்ப இதோட ஹோல் ஸ்கொயர் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸை வச்சு செய்யும்போது இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்ன்றனால 2 விதத்தில் இருக்கக்கூடியதை நான் எனக்கு ஈஸியானதாக மாற்றுறேன். இதை யூஸ் பண்ணாமலே ஏரியா ஆஃப் த ட்ராவல் பாத் அப்படின்றப்ப என்டையர் ஸ்கொயருக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சி அதில் இருந்து இந்த சின்ன பாக்ஸுக்கான ஏரியா என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இந்த அவுட்ரு இருக்கக்கூடியது கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் போட்டிருக்கேன். ஏரியா ஆஃப் த ட்ராவல் பாத், இங்கே வந்து சென்டென்ஸ் மேக்கிங் இங்கே தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ராவல் பாத் அப்படின்றது என்டையர் ஸ்கொயர் மைனஸ் இன்டீரியர் ஸ்கொயர். ஓகேங்களா, கட் பண்ணேன்னா வெளியில் இருக்கிறது கிடச்சிடும். ஸோ இப்போ அதோட காஸ்ட் ஆஃப் த ட்ராவல் பாத். ஓகேங்களா, ஸோ காஸ்ட் ஆஃப் த ட்ராவல் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயருக்கு 4. அப்போ மொத்தம் இருக்கக்கூடியது 4 × 10² - x ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு தான் எனக்கு இதுக்கானதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 × 10². 10²ன்றப்ப 100. ஓகேங்களா, 4 × 100 - 4 × x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், 0 தான் வரும். ஓகேங்களா, ஆனால் இதை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இங்கே ஒரு ஹிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 364ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 364 அப்படின்றது ₹4 மேனிக்க இதை நம்ம டெவலப் பண்ணதுக்கும் ₹3 மேனிக்க இதை டெவலப் பண்ணதுக்கும் ஆன டோட்டல் ருபீஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 × சம்திங். ஓகேங்களா, ஸோ இந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 364 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறேன் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் என்ன வரும், -x ஸ்கொயர் ப்ளஸ் 400 = 364. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனப்போ ப்ளஸ்ஸு, இந்த 400 அந்த சைடு கொண்டு வரும்போது -400. இல்லை அது இப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் = இந்த 364 இந்த சைடு கொண்டு வாங்க.
ஸோ 400 மைனஸ் 364 ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ எக்ஸை மட்டுமே நான் இங்கே வச்சுக்கலாம், மற்றது தேவையில்லை அப்படின்றப்ப எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா. எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன், 364 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 மைனஸ் 64. ஆன்சர் என்ன வருது? 300. 400ல வந்து 364ல் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு வரக்கூடியது 36. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x is equal to என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஓகேங்களா. ஸோ எக்ஸுன்றது ஒன்று ப்ளஸ் 6ஆக இருக்கும், அப்படி இல்லைன்னா மைனஸ் 6ஆக இருக்கும். இங்கே நம்ம எக்ஸுன்றது என்னவா சொல்லியிருக்கிறோம்? சைடு. ஓகேங்களா. ஸோ அப்போ சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவில் வர சான்ஸே இருக்காது, பாசிட்டிவ் வேல்யூ தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா. ஸோ இதோட லென்த்து வந்து எவ்வளவு? 6. அவன் என்ன கொஸ்டின் கேட்டால் இந்த ட்ராவல் பாத்தோட வித் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்டையராக 10, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் 6. ஸோ இந்த சைடில் எடுக்கலாமா? ஸோ சைடு ஆஃப் த ட்ராவல் பார்த்து 10 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்குறோம். ஸோ 10 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 6 ஈக்குவல் டு 4. ஓகேங்களா. ஸோ இதுதான் சைடு ஆஃப் த ட்ராவல் பார்த்து வந்து எவ்வளவு? 4 மீட்டர். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளோ தான் இந்த சம்மு. பார்க்குறதுக்கு ஏதோ பெருசாக வித்தியாசமாக புரியாத மாதிரி இருக்கும், பட் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். நம்ம செய்ய வேண்டியது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்மளே ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வித் ஆஃப் த ட்ராவல் பார்த்து அப்படின்றப்ப எவ்வளவு? 4 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 2W கூட தேவையில்லை, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 ஈக்குவல் டு 4 மீட்டர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. த ஹைபார்டன்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 25 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. ஓகேங்களா. இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஸ்மாலஸ்ட் சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே நான் படமாக வரைஞ்சிட்டேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதோட ஹைபார்டன்ஸ் 25, ஒரு சைடு ஏ, இன்னொரு சைடு பி. இதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றப்ப ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 25. இவன் என்ன கொடுத்துட்டான்? பெரிமீட்டர் ஆஃப் த ஹை ஆங்கிள் ஈவன் 56. ஸோ அப்போ இந்த இதை நான் அந்த சைடு கொண்டு வரேன். ஸோ சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த 56 அந்த சைடு, சாரி 25 இந்த சைடு வருதுன்னு அர்த்தம். ஸோ 56 மைனஸ் 25 31. ஓகேங்களா. என்னது? ஏ ப்ளஸ் பி வந்து 31 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 31. ரெண்டு சைடையும் ஆட் பண்ணால் 31. இப்போ இந்த சைடு ஏன்னா இந்த சைடு பி, இதையும் நான் ஏல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 31 மைனஸ் ஏன்னு சொல்லலாமா? ஓகேங்களா. ஸோ அப்போ பின்றதை நான் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? 31 மைனஸ் ஏ. எதுக்காக அப்படின்னா நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கும். எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி தான் வரும், ஒய் ஸ்கொயர் ஒய் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ ஏன்னா ஏலேயே எல்லா டேர்மையும் கொண்டு வந்தோம்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது ஈஸின்றதுக்காக இந்த பியை நான் ஏ டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் யூஸிங் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 31. ஓகேங்களா. ஸோ அப்போ பி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன? ஸோ ஹைபார்டன் ஸ்கொயரு இதை சின்னு வச்சுக்குவோமா? ஓகேங்களா. இது சின்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்றது தான் பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா. ஸோ சி ஸ்கொயர் அப்படின்றது என்ன எழுதலாம்? சின்றது நமக்கு 25. ஸோ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ தெரியாது, ப்ளஸ் பிக்கு பதில் ஏ டேர்ம்லேயே எழுதுங்க 31 மைனஸ் ஏ ஸ்கொயர். 25 அப்படின்றப்ப எவ்வளோ வரும்? 625. 25 சார் 625 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா. அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் 31 இன்ட்டு 31 961. ஓகேங்களா. ஸ்கொயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 இன்ட்டு 31 மைனஸ் 62a
ஈக்குவல் டு 625. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2a² அப்படியே எழுதுகிறேன். அடுத்தது ஏ டேர்ம் எழுதணும் 62a. இந்த 625 அந்த சைடு வரும்போது -625 மாறும். ஸோ ஆல்ரெடி 961 இருக்குது. 961 டிவைடட் -625 ஓகேங்களா. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 336 ஓகேங்களா. கரெக்டு. ஸோ 336 கிடைக்குது. 336 ஈக்குவல் டு 0. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ டிவைடட் பை 2 -31a ப்ளஸ் 1 6 8 ஓகேங்களா. 168. ஸோ இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுனா எனக்கு வந்து எவ்வளோ வருது, 168 ப்ளஸில் வருது. அதே நம்பரை ஆட் பண்ணோன்னா -31 கிடைக்குது. எந்த ரெண்டு நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ தெரியாத பட்சத்துக்கு நம்ம வழக்கம்போல ஃபேக்டரைசேஷன் இங்கே நான் எழுதுனேன். ஸோ என்ன எடுக்கலாம், 2 எடுக்கலாம். 84 22 42 21 3 7. டிஃப்ரென்ஸ் வந்து 31 வரணும். அப்போ நான் எப்படி எடுக்கலாம் பாருங்கள். இது எடுக்க முடியாது. 2 2 4 4 2 8 3 8 24 24 + 7 இதை எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ இது மூணையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24 வரும். 7 மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை எடுத்து எழுதும்போது a - 24 a - 7 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ a = 24 a = 7 ரெண்டு இது வரும் ஓகேங்களா. ரெண்டுமே இந்த ஏவோட சைடு தான். அவன் என்ன கேட்டிருக்கான், இருக்கிறதுலையே மினிமம் சைடு எது அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. அப்போ ஏயில் இருக்கிறதுலே கம்மி எது, 7 தான். Therefore the smallest side equal to 7 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறது. ரெண்டு ஆன்சருமே ப்ளஸ் தான். பட் ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் அவன் அந்த சென்டென்ஸை கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மாலஸ்ட் சைடு அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ ஸ்மாலஸ்ட்டுனா இருக்கிறதுல 7 தான் ஸ்மால். அதை தான் நான் எடுத்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஈஸியாக புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.